நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் இல்லை மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாலேஜை வளர்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பற்றி கேட்குறீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நீங்கள் உங்ககிட்ட ப்ரெசென்ட்டாக இருக்க பணத்தை எஃபிஷியண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான பணத்தை ஏர்லியாகவே சம்பாதிச்சு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா எப்படி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் 5 to 10 தமிழ். நம்பர் 1, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். நம்ம ஃபியூச்சரில் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சாலே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் எந்த வழியில் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சதை விட அது எந்த வழியிலலாம் நம்ம செலவு பண்ணுறோன்னு நமக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி உங்களோட செலவுகளெல்லாம் எழுதி வைக்கிறது மூலயமா நம்ம அத்தியாவசிய செலவுகளை தாண்டி வேறு எதுலலாம் நம்ம தேவையில்லாமல் நம்ம பணத்தை செலவு பண்ணுறோன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஆல்ரெடி உங்களோட வருஷ செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சால் அது அடுத்து நான் சொல்ல வர ஸ்டெப்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர் 2, கட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். நம்ம செலவுகளை எழுதி வைக்கிறது மூலயமா நம்ம எந்தெந்த விஷயங்களில் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இப்போத்துலேருந்து அந்த செலவுகளெல்லாம் எப்படி தவிர்க்கலான்றதை பற்றி யோசிக்க பாருங்கள். நம்ம செலவு பண்ணுற பணம் பெரும்பாலும் அன்னெசரியாக வெளியே வாங்கி சாப்பிட்ற ஒரு பொருளாவோ இல்லை நம்ம என்ஜாய்மெண்ட்காக பண்ணுற ஒரு சில விஷயங்களாவோ தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்க எக்ஸ்பென்சஸை முழுசாக குறைக்க முடியலனாலும் இந்த மாதிரி விஷயங்களை பாதியாக குறைச்சி உங்களோட செலவுகளை குறைக்க பாருங்கள். சிக்கனமும் சிறு சேமிப்பும் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். நம்பர் 3, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம வாழ்க்கையில் வர தேவையில்லாத எக்ஸ்பென்ஸை தவிர்க்கிறது மூலயமா நம்ம கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தியிருப்போம். அதனால் அதை திரும்பி செலவு பண்ணணும்னு நினைக்காம உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற திடீர் செலவுகளுக்கு சேர்த்து வைக்க பாருங்கள். உங்கள் பேங்க்கில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வைங்க. இல்லைனா மெடிக்கல் இன்சூரன்ஸையோ இல்லை லைஃப் இன்சூரன்ஸையோ உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயோ வாங்கி வைங்க. இதை பண்ணுறதுனால உங்களுக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் சேர்த்து வச்ச எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு உங்கள் ஃபேமிலியை அடுத்த 5 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ பிரச்சனை இல்லாமல் ஓட்டுருவீங்க. இல்லை இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நீங்கள் போட்டு வச்ச ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிருவீங்க. இப்படி நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அதை அடைய வேண்டிய இடத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து செலவு பண்ணுற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட மாட்டீங்க. நம்பர் 4, பில்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். உங்களால் பணத்தை பல வழிகளில் சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா ஈஸியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறது மூலயமா ஒரே இடத்துல தேங்கி நின்றுடாமல் ஒரு வழி அடைச்சிட்டாலும் இன்னொரு வழியில் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதத்துலலாம் பணத்தை சம்பாதிக்கலான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஜிட்டல் எரால நீங்கள் ஒரு வழியில் சம்பாதிக்கிறத விட பல வழிகளில் உங்களால் சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு என்ன மாதிரி ஃப்ரீ டைமில் யூடியூபிங் பண்ண முடியும். இல்லை ஒரு 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதை புக் பண்ணி மற்றவங்களுக்கு ஓட்டுறது மூலயமாவும் சம்பாதிக்க முடியும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது மூலயமா உங்களால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தையும் சம்பாதிக்க முடியும். உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் உங்களால் சீக்கிரமாகவே அடைய முடியும். நம்பர் 5, சேவ் மணி. நம்ம செலவுகளை குறைச்சி நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே நம்மளோட பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது தான். பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பல விதிமுறைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வழி எதுனா 50-30-20 ரூல் தான். இந்த ரூலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேலரி 50,000 இருக்குன்னா இதில் 50% ஆன 25,000 உங்களோட அத்தியாவசிய செலவுகளுக்கும், மீதி 30% ஆன 15,000 உங்கள் என்டர்டைன்மெண்ட் செலவுகளுக்கும், மீதி 20% ஆன 10,000 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கி வைக்கலாம். இப்படி நீங்கள் சேர்த்து வச்சு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்தில் சுமாராக 1,20,000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 20 வருஷம் உங்கள் பணத்தை வளர விட்டுருந்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு சுமாராக 1.1 crore நீங்கள் உங்கள் பணத்தை வளர்த்துருப்பீங்க. இன்கேஸ் 20% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் 50% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 crore விட அது இன்னும் அதிகமாகவே வளர்ந்துரும். நம்பர் 6, இன்வெஸ்ட் யுவர் மணி வைஸ்லி. நீங்கள் போன ஸ்டெப் வரைக்கும் தாக்கு பிடிச்சாலே உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் பாதி லெவலை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியை ரீச் பண்ண முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மந்த் உங்கள் வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த 10,000 rupees
அந்த மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்க தான் வாரன் பஃபெட் உங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டு சேர்த்து வைக்காம சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ண பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் டீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணி மீதி இருக்க காசை வச்சு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு அசெட் கிளாஸ் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேறு எதுலையுமே கிடைக்காது. அதனால அதில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டையோ இல்லை டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸையோ வாங்கி அதில் மாதம் மாதம் உங்களோட சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் உங்கள் பணத்தை போடுறதுனால நீங்கள் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிவார்ட்ஸை நீங்கள் அனுபவிப்பீங்க. நம்பர் 7, ரீஇன்வெஸ்ட். நீங்கள் ஒருவேளை உங்கள் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கு டிவிடெண்ட்டுன்ற பேரில் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ஓன் பண்ணுற ஒவ்வொரு ஷேருக்கும் அந்த கம்பெனி உங்களுக்கு தருவாங்க. அதை ஒவ்வொரு வாட்டி வாங்கி திருப்பி அந்த கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கின எக்ஸ்ட்ரா ஷேர்ஸுக்கும் சேர்த்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இதை திருப்பி பண்ணுறது மூலயமா ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களோட மொத்த மந்த்லி இன்கமையுமே கவர் பண்ணுற அளவுக்கு உங்களால் டிவிடெண்ட்டை வச்சு ஒரு எம்பையரே உருவாக்க முடியும். இதை லாங் டேர்மில் பண்ணுறதுனால பல பெனிஃபிட்ஸையும் உங்களால் அனுபவிக்க முடியும். நம்பர் 8, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்ம இந்த 7 ஸ்டெப்ஸை டீசெண்டாக லாங் டேர்மில் கரெக்டாக பண்ணுறது மூலயமா நமக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்போம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸை 25 டைம்ஸ் கவர் பண்ணுதோ அன்றைக்கே நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சத்தை உங்களோட அத்தியாவசிய செலவுகளுக்காக செலவு பண்ணுறீங்கன்னா 4 lakhs into 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட 25 வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் 1 crore இருக்கும். இந்த அமௌண்ட்டை எப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரீச் பண்ணுதோ அன்றைக்கே நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 4% வித்ட்ரா பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களோட லைஃப்பை யாரோட தயவும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய 7 சிம்பிளான ஹேபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.